வணக்கம், என் பேர் கமல். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லினக்ஸில் யூசர் அண்ட் குரூப் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற விண்டோஸ் லேப்டாப்பில் ஃபஸ்ட்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்கும்? ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுவீங்க உங்களுக்காக, சரிங்களா? அதே மாதிரி லினக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே ஒரு யூசருக்கும் நம்ம யூசர் க்ரியேட் பண்ணணும், யூசர் ஐடி ஒன்று க்ரியேட் பண்ணணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணும்போதே டிஃபால்ட்டாக ரூட் யூசர் க்ரியேட் ஆகிருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன யூஸராக நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கணும் அப்படின்னா, ஹூஆமை கமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரூட்டாக லாகின் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து இதுக்கு ரூட்டுக்கு வந்து எந்த பாஸ்வேர்டுமே செட் பண்ணியிருக்காது, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ரூட்டுக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும் அப்படின்னா passwd அப்படின்ற கமெண்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா பாஸ்வேர்ட் செட் பண்ணுறோம் ரூட்டுக்கு, சரிங்களா? நெக்ஸ்ட் டைம் நம்ம ரூட்டை லாகின் பண்ணும்போது கண்டிப்பாக இது பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்டு என்ன? abc123 அதே மாதிரி கொடுத்துட்டிங்களா? ஓகே. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? ரூட்டுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருக்கோம். இப்போது என்னோடய நெக்ஸ்ட் ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்த மிஷினில் எனக்கு ஒரு யூசர் க்ரியேட் பண்ணணும். ஸோ யூசர் எப்படி நான் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்னா, யூசர் ஆட் ஸ்பேஸ் -m ஸ்பேஸ் என்ன யூசர் நேம், இப்போது ஏபி யூசர் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ ஏபி யூசர் அப்படின்ற ஒரு யூசர் இந்த மிஷினில் க்ரியேட் ஆகும். நான் இப்போது ஒரு யூசர் க்ரியேட் பண்ணும்போதே சைமல்டேனியஸாக அவருக்கு ஏபி யூசர் அப்படின்ற ஒரு நேம்லேயே ஒரு குரூப்பும் க்ரியேட் ஆகிடும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு யூசர் ரிலேட்டட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா /etc/passwd passwd இந்த ஃபைல் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஃபைல். இந்த ஃபைலில் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மிஷினில் இருக்கிற யூசர் நேம்ஸ் எல்லாமே காட்டும், ப்ளஸ் அவங்களோட பாஸ்வேர்டு காட்டும். ஸோ இப்போ ஏபி யூசர் நம்ம கொடுத்தோமா, இப்போ ஏபி யூசரோட யூசர் ஐடி இது, அவரோட குரூப் ஐடி இது, அவரோட ஹோம் டைரக்டரி லொக்கேஷன் இது, அவர் என்ன ஷெல்லில் இருக்காருன்றது இங்கே இருக்குது. இப்போது இங்கே பாஸ்வேர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸன்ட்னு இருக்குது. ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நம்ம பாஸ்வேர்ட் பார்க்க முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஏபி யூசருக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா passwd ஸ்பேஸ் ஏபி யூசர் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, இப்போ ஏபி யூசருக்கு நம்ம ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணுறோம். இப்போ நான் இங்கே என்ன பாஸ்வேர்ட் கொடுக்குறேன்னா ASZ123 கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து ஏபி யூசருக்கு பாஸ்வேர்ட் செட் பண்ணியாச்சு. பாஸ்வேர்டெலாம் எந்த ஃபைலில் சேவ் ஆகும் அப்படின்னா /etc/shadow அப்படின்ற ஃபைலில் நம்ம இந்த மிஷினில் என்னென்ன யூசர்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பாஸ்வேர்ட்லாம் க்ரியேட் ஆகிரும். இப்போ சப்போஸ் ஏபி யூசருக்கு இருக்குது இந்த சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா, ஸோ இதுதான் அவரோட பாஸ்வேர்டு. இது வந்து என்கிரிப்டட் ஃபார்மில் இருக்குது, சரிங்களா? இது வந்து நம்மளால் ரீட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு யூசர் க்ரியேட் பண்ணும்போதே அவர் நேம்லேயே ஒரு குரூப் க்ரியேட் ஆகும் அப்படின்ட்டு. நம்ம குரூப் டீட்டெயில்ஸ் செக் பண்ணணும் அப்படின்னா LESS ஸ்பேஸ் /etc/group அப்படின்ற ஒரு ஃபைலில் இந்த மிஷினில் இருக்கிற குரூப் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏபி யூசருக்கு இதுதான் இந்த ஏபி யூசரோட குரூப் ஐடி, சரிங்களா? இந்த மிஷினில் இருக்கிற குரூப் டீட்டெயில்ஸ்லாம் எங்கே சேவ் ஆகும் அப்படின்னா /etc/group அப்படின்ற இந்த ஃபைலில் சேவ் ஆகும், சரிங்களா? ஒன்ஸ் நம்ம யூசர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அவருக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இப்போது grepன்றது என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு சர்ச் கமாண்ட். இப்போ நான் சர்ச் ஏபி யூசர் /etc/passwd அதாவது ஏபி யூசர்ன்ற கண்டென்ட்டை இந்த /etc/password அப்படின்ற ஃபைலில் இருக்கா அப்படின்றத நான் பார்க்குறேன். ஸோ இருக்குது, இதுதான் அந்த டீட்டெயில்ஸ். ஏபி யூசர், அவரோட பாஸ்வேர்டு எக்ஸன்ட் இருக்குது. ஸோ இது அவரோட யூசர் ஐடி, குரூப் ஐடி, ஹோம் டைரக்டரி, சரிங்களா? சிமிலர்லி ஏபி யூசர் /etc/group
ஸோ அவரோட நேம்லேயே ஏபி யூசர் அப்படின்ற ஒரு குரூப்பும் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம எப்படி இதை வந்து இந்த ஏபி யூசரை நான் எப்படி இன்னொரு குரூப்பை க்ரியேட் பண்ணி அந்த குரூப்புக்கு நான் வந்து இவரை அசைன் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். யூசர் மாட் அப்படின்ற கமாண்ட் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ யூசர் மாட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேன் ஸ்பேஸ் யூசர் மாட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கமாண்டோட ஹெல்ப் பேஜ் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது, என்னென்ன நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இருக்குது. நீங்கள் இதை வந்து நீங்கள் அப்புறமா செக் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதில் இருக்க ஆப்ஷன்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு யூசர் ஏபி யூசர் அப்படின்றத நான் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஏபி யூசரை வந்து நான் ரூட் குரூப்ஸில் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணணும் அப்படின்னா யூசர் மாட் ஸ்பேஸ் அப்பெண்ட் குரூப்ஸ். நான் என்ன குரூப்பில் வந்து இவர் ஆட் பண்ண போகிறேன், ரூட்டில் ஆட் பண்ண போகிறேன், as well as கமல் அப்படின்ற ஒரு குரூப்பில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன யூஸரை நான் ஆட் பண்ண போகிறேன், ஏபி யூசர். சரிங்களா? ஸோ இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை செக் பண்ணணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குரூப் இன்ஃபர்மேஷன் எல்லாமே /etc/group அப்படின்ற ஃபைலில் சேவ் ஆகிருக்கும். சரிங்களா? grep ஏபி யூசர் /etc/group அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த யூசர் வந்து இப்போது 3 குரூப்பில் ஆட் ஆகிருக்காரு. ஸோ இதே அவுட்புட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது என்னவாக இருந்தார், ஏபி யூசருன்ற ஒரே ஒரு குரூப்பில் மட்டும்தான் இருந்திருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா ரூட்லேயும் ஏபி யூசருன்ற ஒரு யூசர் ஆட் ஆயிருச்சு, கமல் அப்படின்ற குரூப்லேயும் ஏபி யூசருன்ற ஒரு ஆட் ஆயிருச்சு. ஸோ இப்போது ரூட்டுக்கு என்னென்ன பெர்மிஷன்லாம் இருக்கோ அதே பெர்மிஷன் ஏபி யூசருக்கும் இருக்கும், கமலுக்கும் இருக்கும். அதே மாதிரி கமல் குரூப்புக்கு என்னென்ன பெர்மிஷன்ஸ்லாம் இருக்கோ அதே பெர்மிஷன் ஏபி யூசருக்கும் இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் மல்டிபிள் யூசர் வந்து ஒரே நேரத்தில் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நீங்கள் கம்மா யூஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன யூசர் நேம்லாம் ஆட் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு யூசர் வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் டேஸ் மட்டும்தான் இந்த சிஸ்டமில் இருக்கணும் அப்படின்றது என்னோட ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது எப்படி நான் செட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். சேம் யூசர் மோட் -expire டேட். இன்றைக்கி டேட் என்ன, December 6. நான் வந்து December 12 வரைக்கும் ஒரு அலைவாக இருக்கணும் அப்படின்றத என்னோடய ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா 2020/12 என்ன யூசர் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டேட் நான் செட் பண்ணிட்டேன். சேம் ஏபி யூசர் /etc/password. இன்றைக்கி நம்ம என்னென்ன விஷயம் நம்ம பார்த்தோம், யூசர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம், குரூப் க்ரியேஷன் பற்றி பார்த்தோம், அண்ட் /etc/password ஃபைல் பற்றி பார்த்தோம், /etc/group ஃபைல் பற்றி பார்த்தோம், அண்ட் யூசர் மோட் கமாண்ட் யூஸ் பண்ணி என்னென்ன விஷயம்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.